வணக்கம். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பொடியாவோ பெருசாவோ எப்படி உங்களுக்கு வேணுமோ, எலும்போடு இருந்தாலும் பரவாயில்ல, எலும்பு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நறுக்கி வச்சுக்கலாம். நாட்டுக்கோழியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பிராய்லரில் செய்கிறோம். அதுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னா, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயத்தை ஒரு 150 கிராம் கிட்ட சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 10 வரமிளகாட்ட எடுத்து 2 3ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா கார மிளகா, அதனால் ஒரு 10 மிளகா கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காவை ஒரு 4 5 தேங்காவை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தான் இதோட ஜாமான். ரொம்ப சிம்பிளாக ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு வாட்டி செஞ்சு எல்லோரும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். சாதத்தோட பிசைஞ்சு இதை சாப்பிட்டோம்னாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த வெங்காயத்தை அப்படியே முழுசாகவும் போடலாம், இல்லை 1 2ஆக தட்டியோ இல்லை நறுக்கியோ போடலாம். சோம்பு வேணும்னா உங்களுக்கு போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் எதுவுமே தாளிக்க போகிறதில்ல, வெறும் இந்த வெங்காயத்தை மட்டுமே போட்டு வதக்க போகிறேன். நான் இன்றைக்கி முழுசாகவே வெங்காயம் போட்டுக்கிட்டேன். ரொம்ப சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால முழுசாக போட்டுக்கிட்டேன். வெங்காயத்தோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மிளகாவையும் கொட்டி நல்லா வதக்கணும். மிளகாவோட ஃப்ளேவர் அந்த காரம் அந்த எண்ணெயில் இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை 1 2ஆக தட்டி போட்டாலும், கொஞ்சம் பெரிய சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 2ஆக தட்டி போட்டுக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கி போடுறதில் தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதை போட்டு நல்லா உப்பையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா வாசம் வரணும் வெங்காயத்துலேருந்து வதங்கி. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். போய் நல்லா வதக்கிட்டு இந்த சிக்கனை எடுத்து அப்படியே அள்ளி இந்த வெங்காயத்தில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் சேர்ந்து வெங்காயம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மிளகாய் எல்லாம் சேர்ந்து சிக்கனோட நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த கறியே நல்லா தண்ணி விட்டு வரும். அதே நாட்டுக்கோழியில் செய்கிறதா இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் நாட்டுக்கோழி நிறைய நேரம் வேகக்கூடியது. அதுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி மூடிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வெந்து வந்துடும். இது பிராய்லருங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் வதக்கி விட்டுட்டு இது மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் இங்கே பாருங்கள் தண்ணி விட்டு வெந்து வந்துருச்சு. நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்தோடனே அப்போ தேங்காவையும் பல்லாக நறுக்கி வச்ச தேங்காவையும் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா அது வெந்து வந்துடும். சொதன்னு உங்களுக்கு வேணும்னா இந்த டைப்லேயே இறக்கிடலாம். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம். அதுக்கு சைடிஷாக தான் இது சாப்பிட போகிறோம். அதனால் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலான்ட்டு இதை நல்லா வதக்குறேன். வதக்க அந்த வரமிளகாவில் உள்ள காரம்லாம் இறங்கி கலர் மாறி வருது பாருங்கள். சிக்கன் நல்லா தேங்காவும் இதோட வெந்து பல்லாக தேங்காவும் கறியும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி நல்லா ட்ரையாக நாங்கள் இன்றைக்கி வறுத்து எடுக்கிறோம். நீங்கள் இந்த டைமில் எடுத்திங்கன்னா கூட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட, சப்பாத்தி இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லா ட்ரையாக எடுத்துக்கிறேன். ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படியே நல்லா வெந்து வரட்டும். அப்படியே சிம்மில் போட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வரும். கறி அப்படியே வெந்து வந்துருச்சு பாருங்கள். தேங்காவும் இந்த கறியோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். அந்த கறி ஃப்ளேவர் தேங்காயில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நான் வரன்னு வறுத்து எடுத்துட்டேன். சொதப்பாக எடுக்கலை, வரன்னு வறுத்து எடுத்துட்டேன். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு இது மாதிரி வறுத்து எடுத்துருங்க. இந்த மிளகாவோட காரம் எல்லாம் கறியில் இறங்கியிருக்கும். சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் விதையெல்லாம் எடுத்துடணும். விதையாக இருந்துச்சுன்னா குறைன்னு அங்கங்கே கிடக்கும். இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அந்த சிக்கனை எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் சட்டியில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கனை இது மாதிரி ஒரு வாட்டி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் செய்யுங்க. ஆனால் பெரிய வெங்காயத்தில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட் வராது. சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். சில பேர் இதில் கரம் மசாலா தூள், மிளகு ஜீரகம்லாம் நுணுக்கி போடுவாங்க. அது மாதிரிலாம் போட்டோம்னா ஒரிஜினல் பள்ளிப்பாளையம் சிக்கன் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. அதெல்லாம் நுணுக்கி போடாமல் இந்த 4 பொருளை மட்டும் வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சு நெய் சாதம் செஞ்சு அதோடு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை வச்சு சாப்பிட போகிறோம். இது இந்த நெய் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இல்லை தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சுட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.